உலக மக்களுக்காக அம்மனே விரதம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதம் நிறைந்த ஆலயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுதாங்க சமயபுரத்து மாரியம்மன். இங்கு பூச்சொரிதல் விழாவானது ரொம்ப சிறப்பாக நடைபெறும். அம்மன் பக்தர்களுக்காக மேற்கொள்ளக்கூடிய 28 நாட்கள் பச்சை பட்டினி விரதத்தோட தொடக்கமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் இந்த மாசி மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தொடங்கி பங்குனி மாத ஞாயிற்றுக்கிழமை வரைக்குமே இந்த பார்த்திங்களா சிறப்பாக நடைபெறும். இந்த விழாவில் அம்மன் பார்த்திங்களா பசியால் வாடுவதாக கருதப்பட்டு அவங்களுக்கு படையலுக்கு பதிலாக குளிர்ச்சியான மலர்களை கொண்டு பூச்செறிதல் ஆனது ரொம்ப சிறப்பாக இந்த ஆலயத்தில் நடைபெறும். இது அம்மனை தனித்து பக்தர்களோட நோய்களை நீக்கி வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ரொம்ப முக்கியமான சக்தி வழிபாட்டு விழாவாக இருக்குது. இந்த ஆலயத்திற்கு சென்று வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில் தலையெழுத்தை மாற்றக்கூடிய அற்புதங்கள் இருக்குது. சமயபுரம் மாரியம்மன் கோவில் உலக நன்மைக்காக தன்னோட பக்தர்களுக்காக அம்மனே பட்டினி விரதம், அதாவது பச்சை பட்டினி விரதம் இருக்கும் ஒரு தனித்துவமான தலம் தான் இந்த தலம் சமயபுரத்து மாரியம்மன். மேலுமே விரத காலத்தில் அம்மனுக்கு உணவு படையலானது படைக்கப்பட மாட்டாங்க. அதற்கு பதிலாக அம்மனோட உடல் சூட்டை தணிப்பதற்காக பல்வேறு விதமான மலர்களால் பல்வேறு ஊர்களில் இருந்து கொண்டு வந்து அம்மனுக்கு பூச்சொரிதல் விழாவானது வாரம் ஞாயிற்றுக்கிழமை, இந்த 5 வார ஞாயிற்றுக்கிழமையும் ரொம்ப விமரிசையாக நடைபெறும். 28 நாள் திருவிழா இந்த ஆலயத்தில் ரொம்ப சிறப்பாக நடைபெறும். மாசி மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி பங்குனி மாதம் இறுதி வரைக்குமே சுமார் 28 நாட்கள் இந்த விழா காலங்கள் நீடிக்கும். பக்தர்களோட நேர்த்திக்கடன் என்ன அப்படின்னா, ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தங்களோட கைகளில் பூத்தொட்டுகளை ஏங்கி ஊர்வலமாக வந்து அம்மனுக்கு மலர்களை சமர்ப்பிப்பாங்க. அம்மனோட உடல் முழுவதுமே மலர்களால் சூழப்பட்டிருக்கும். அந்த காட்சி கண்பொள்ளா காட்சியாக இருக்கும். மேலுமே பூச்சொரிதல் விழாவின் போது அம்மனை தரிசிப்பவங்களோட நோய்கள் அனைத்துமே நீங்கும். இந்த அம்மன் குளிர்ந்திருக்கக்கூடிய இந்த டைமில் நம்ம வேண்டிய வரங்கள் அனைத்துமே கிடைக்கும் அப்படிங்கிறது பக்தர்களோட அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையாக இருக்குது. இந்த விழா சமயபுரம் மாரியம்மனோட சக்தி தலத்தோட பெருமையை உலகிற்கு சாற்றக்கூடிய வகையில் ஆன்மீகமும் பக்தியும் கலந்த ஒரு அற்புத நிகழ்வாக இருக்குது. இந்த டைமில் நம்ம இந்த ஆலயத்திற்கு சென்று வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உடல் ரீதியான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே இந்த ஆலயத்தில் இந்த பூச்சொரிதல் விழா நடைபெற இந்த டைம்ல செல்லும் போது நிச்சயமா நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பம் ஏற்படும். இந்த ஆலயத்தோட சிறப்புகளையும் மேலுமே இந்த பச்சனை பட்டினி விரதத்தோட மகிமையும் இந்த பூச்சொரிதல் விழா இந்த டைம்ல என்னென்ன முறையான சிறப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த பதிவின் மூலமா நம்ம பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காம இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி உங்களுடைய கருத்து மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இந்த சமயபுரத்து மாரியம்மன் கோவிலுக்கு போயிருக்கீங்களா இல்லையா, அல்லது இந்த பூச்சொரிதல் விழாவப்போ போகிறீங்களா? மறக்காமல் உங்களோட கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய அனுபவங்களையுமே எங்கள் கூட கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. திருச்சி சமயபுரம் மாரியம்மன் ஆனது 28 நாட்கள் பச்சை பட்டினி விரதத்தை தொடங்கக்கூடிய வைபவமானது ரொம்ப சிறப்பாக தொடங்கிட்டு வந்திருக்கு. இதை தொடர்ந்து அம்மனுக்கு பூச்சொரிதல் விழாவுமே வாரம் ஞாயிற்றுக்கிழமையாக ரொம்ப கோலாகலமாக நடைபெற்று வருது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய சக்தி தலங்களில் ரொம்ப முக்கியமான தலம் தான் இந்த திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் பிரசித்தி பெற்ற பூச்சொரிதல் விழாவானது ஆண்டுதோறுமே மாசி மாதம் கடைசி ஞாயிறு தொடங்கி பங்குனி மாதம் கடைசி ஞாயிறு வரைக்குமே ஒரு 28 நாட்கள் இது ரொம்ப சிறப்பாக நடைபெறும். இந்த நாளில் மாயாசுரனை வதம் செஞ்ச பாவம் நீங்கவும் உலக மக்களோட நன்மைக்காகவும் தன்னை தரிசிக்க வரக்கூடிய பக்தர்களுக்கு நோய் தீவினை அணுகாது சகல நன்மைகளும் கிடைக்க வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் மரபு மாறி அம்மனே பக்தர்களுக்காக இந்த 28 நாட்கள் பச்சை பட்டினி விரதமானது இருப்பார். இதன்படி தான் இந்த பச்சை பட்டினி விரதத்தை அம்மன் தொடங்கியிருக்காங்க. பூஜை புண்ணியமாக வாகனம் வாஸ்து சாந்தி முடிந்து காலை 6:30 மணிக்கு மேலே காலை 8 மணிக்குள்ளே சமயபுரம் மாரியம்மனுக்கு காப்பு கட்டுதலானது ரொம்ப சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா பூச்சொரிதல் விழாவில் கோயில் நிர்வாகம் சார்பில் கோயில் இணை ஆணையர் சூரியநாராயணன் தலைமையில் கோயில் பணியாளர்கள், பக்தர்கள், கிராம மக்கள் உள்ளிட்டவங்க கூடையாக பூக்களை யானை மீது வைத்தும் தலையில் சுமந்தும் கையில் ஏந்தியும் வந்து அம்மனுக்கு சாற்றி வழிபடுறாங்க. மேலுமே திருச்சி
மாவட்டத்தோட பல்வேறு பகுதியில் இருந்தோ அண்டை மாவட்டங்களில் இருந்துமே ஏராளமான பக்தர்கள் ரொம்ப சிறப்பாக அதிகாலையே வரை விடிய விடிய மின் விளக்குகளால் அலங்காரம் செய்யப்பட்ட வாகனங்களில் பூக்களை வைத்து ஊர்வலமாக எடுத்து வந்து மாரியம்மனுக்கு சாற்றப்படுறாங்க. இந்த பூச்சொரிதல் விழாவை முன்னிட்டு சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் ஏராளமான பாதுகாப்பு வசதியுமே இருக்குது. மேலுமே இந்த ஆலயத்திற்கு செல்லும்போது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் சந்திக்க முடியும். நம்ம ஊர்களில் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவிலுக்கு சென்று கூட வழிபடலாம். அப்படி போக முடியல அப்படிங்கிறவங்க இந்த மாதிரியான இந்த டைமில் நீங்கள் சேலத்து சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு கூட போயிட்டு வரலாம். சந்தோஷமும் நிம்மதியும் தானே நாம் கேட்கும் வரங்கள். ஆனால் சமீப காலமாகவே ஏதேதோ பிரச்சனைகள் தடைகள் என நம்மளை வாட்டி வதக்குறீங்களே, கவலையே வேண்டாங்க. சமயபுரத்தாளுக்கு பூச்சொரிதல் விழா ஆரம்பமாகிறது இல்லையா? நமக்காக அந்த அம்மனே விரதம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவளை நாம் தரிசிப்பதும் வழிபடுவதும் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு விஷயமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பெரிய வடிவம் கருணை பொழியும் கண்கள் அப்போதுதான் மலர்ந்து விழித்து நம்மை பார்ப்பது போன்றதோர் உணர்வு. அதாவது சுருங்க சொன்னோம் அப்படின்னா நேருக்கு நேராக நமக்கு காட்சி அளிப்பவள் நான், கவலைப்படாதே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த அம்மனோட முகத்தை இந்த டைமில் பார்க்கும்போது நமக்கு தோன்றும். அதே மாதிரி இந்த கண் கண்ட தெய்வம் சமயபுரத்தால் அவளோட சன்னதியில் போய் நின்றோம் அப்படின்னா இதை நம்மளால் கண்டிப்பாக உணர முடியும். இந்த டைம் நீங்களும் போயிட்டு வாங்க, நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி இந்த டைம் அம்மன் குளிர்ந்திருக்கக்கூடிய இந்த டைமில் நீங்கள் போய் வேண்டுதல் ஏதாவது வைத்துட்டு உங்களுக்கு திருமணம் ஆகணும், குழந்தை பாக்கியம் ஏதாவது கிடைக்கணும், தொழிலில் வளர்ச்சி ஆகணும், நம்மளுடைய தீராத பிரச்சனைகள் எல்லாமே தீர வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார இந்த டைமில் வேண்டிக் கொண்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி தீராத வியாதிகளை தீர்த்து வைப்பவள் தான் இந்த சமயபுரத்தால். உடல் நோய்களோடு உள்ளத்து நோய்களையுமே தீர்த்து வைக்கக்கூடியவங்கள். மேலுமே படித்தவர் படிக்காதவர் பணக்காரர் ஏழை அப்படின்னு வித்தியாசம் பார்க்கக்கூடியாமல் அனைவருக்குமே ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான கோயில் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு புகழ் பெற்று இருக்கக்கூடியது தான் இந்த சமயபுரத்து மாரியம்மன் கோவில். இந்த ஆலயத்திற்கு சென்றாலே நிச்சயமாக நல்ல ஒரு அதிர்வலைவுகளை உங்களால் உணர முடியும். சக்தி வழிபாடு தமிழகத்தில் ரொம்ப பிரசித்தி பெற்றது அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் சமயபுரம் மாரியம்மன் கோவில் அம்மன் கோவில்களுக்கு எல்லாமே தலைமை பீடம் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஆலயத்தில் கொடியேற்றத்தோட ரொம்ப சிறப்பாக இந்த பூச்சொரிதல் விழாவானது ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி கண்ணனூர், விக்ரமபுரம், மகாகாலிபுரம், கண்ணபுரம் ஆகிய பெயர்களால் அழைக்கப்படக்கூடிய இந்த தலம் திருச்சிக்கு வடக்கில் சமயபுரத்தில் கண்ணனூர் அருகில் பெருவளை வாய்க்கால் கரையோரத்தில் மகாசக்தி பீடமாக இருக்குது. மேலுமே மாசி மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து பங்குனி மாதத்தோட இறுதி ஞாயிறு வரைக்குமே ஒரு 28 நாட்களுக்கு கடுமையான பட்டினி விரதம் அனுஷ்டிப்பாள் அம்மன். வேனில் காலத்தில் பரவக்கூடிய இந்த நோய்களிலிருந்து தன்னோட மக்களை காப்பாற்றவே அன்னை இந்த விரதத்தை மேற்கொள்கிறாள். மண்ணுலக மக்களை காப்பாற்றுவதற்காக சமயபுரத்து அம்மன் சிவபெருமானை நோக்கி தவமிருந்து நோன்பு நோக்கிறாள். இந்த விரத நாளில் சமயபுரத்து அம்மனுக்கு வழக்கமான நைவேத்தியங்களுக்கு பதிலாக பானகம், துள்ளுமாவு, வெள்ளரி பிஞ்சு அதே மாதிரி இளநீர் மட்டுமே படையலாக படைப்பாங்க. மகமாயி விரதம் இருக்கக்கூடிய இந்த சமயபுரத்தால் மாரியம்மன் விரதம் இருக்கக்கூடிய இந்த நாளில் அவளை குளிர்விக்கவே பூச்சொரிதல் விழாவானது ரொம்ப சிறப்பாக நடைபெறும். இந்த விழாவுக்காக அனைத்து மாவட்ட ஊர்களில் இருந்தும் விதவிதமான மலர்கள் வண்டியில் கொண்டு வரப்படுவாங்க. அம்பாளோட கருவறையை சுற்றி எப்போதுமே நீர் நிறைந்திருக்கும். மாறு ஈரத்தன்மையோடு வைத்திருக்கிறாள். அம்பாள் எப்போதுமே குளிர்ச்சியாக இருப்பதாக இந்த ஏற்பாடு. அதே மாதிரி முல்லை, மல்லி, ரோஜா, சம்மங்கி, சாமந்தி, செவ்வந்தி, தாமரை, மறிக்குழந்து என எல்லா மலர்களும் கூடை கூடையாக மக்களால் கொண்டு வரப்படும். வாழ்வை வளமாக்கக்கூடிய எங்கள் மாரியம்மனுக்கு வண்ண மலர்களால் அரிசிக்கப் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக மக்களானது கூட்டமாக கூடை கூடையாக மலர்களை சுமக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது பார்த்திங்களா, ஜாதி மத பேதம் இல்லாமல் எல்லா மக்களுக்குமே பூக்களை வாங்கி அம்மனுக்கு சமர்ப்பிக்கிறாங்க. கோடைக்கணக்கான மலர்களால் குளிர்ந்து போகக்கூடிய தேவி மக்கள் வேண்டிய வரங்களை எல்லாமே இந்த டைமில் நம்ம கேட்டோம் அப்படின்னா அள்ளி கொடுப்ப மகிழ்வாள். மேலுமே ஸ்ரீரங்கநாதர் அனுப்பி வைக்கக்கூடிய மலர்களை அம்மனுக்கு முதல்ல அன்னையின் மீது சொரியப்படுகிறது. என்ன இருந்தாலுமே அண்ணன் வீட்டு சீதனம் அப்படின்னாலே பெண்களுக்கு ஒரு அபிமானம் இருக்கும் தானே. அதே மாதிரி தான் இதுவுமே தீமைகளை எல்லாமே அழிக்கக்கூடிய மாரியம்மனாக இந்த கண்ணபுரம் வந்த தேவி 8 கரங்களில் கபாலம், மணி, வில், பாசம், கத்தி, சூலம், அம்பு, உடுக்கை ஆகிய ஆயுதங்களை தாங்கியிருக்காள். இடது காலை மடக்கி வைத்து வலது காலை தொங்கவிட்ட நிலையில் மாயாசூரனோட தலை மீது கால் வைத்து அமர்ந்து அழகாக காட்சி தரும் அம்பிகை. எந்த ஒரு துன்பமோ நம்மை அனுசிக்காதபடி பாதுகாத்து வருகிறாள். 27 நட்சத்திரங்களோட ஆதிக்கங்களையும் தன்னுள்ள அடக்கி 27 யந்திரங்களாக திருமேனி பிரதிஷ்டையில் இங்கு அருள் புரிகிறாள் சமயபுரத்து மாரியம்மன்.
அதே மாதிரி இந்த டைமில் நாம் போகும்போது இந்த ஆலயத்திற்கு நம்மிடம் பேசுவது போன்ற பாவனையில் மகமாயி வீற்றிருக்கக்கூடிய இந்த திருக்கோலத்தை தரிசித்தவங்க மெய்சிலிர்த்து போகக்கூடிய அளவுக்கு இருக்கும். தீராத நோய்களை எல்லாமே தீர்த்து வைக்கக்கூடிய இந்த மருத்துவச்சியாம் இந்த கண்ணபுரத்தால் ஆலயத்து விபூதியும் மஞ்சளும் குங்குமம் வேப்பிலையும் தீர்த்தமும் பக்தர்களுக்கு கண்கண்ட ஒரு மருந்தாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அம்மை கண் கோளாறு உள்ளவங்க, கொப்புளங்கள், கடுமையான காய்ச்சல் என எது வந்தாலுமே எளிய மக்கள் ஓடி வருவது இந்த சமயபுரத்து மாரியம்மனுக்கு தான். மாரியம்மனை வழிபட்டாலே நம்மளுடைய வாழ்க்கையே வளமாகக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புகள் அமையும். அதுவும் இந்த அம்மன் பச்சை பட்டினி விரதம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாம் இந்த ஆலயத்திற்கு சென்று நாமளுமே விரதம் இருந்து அம்மனை வழிபட்டாலே நினைத்தது எல்லாமே நடக்கும். ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.